सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। சாந்தி 18/1/1969 அவ்யக்த பாப்தாதா மதுபன். பிதாஸ்ரீ அவர்கள் அவ்யக்தம் ஆன பின்பு குல்சார் தாதி மூலம் அவ்யக்த வதனத்திலிருந்து பெற்ற தெய்வீக செய்தி. உடல் மற்றும் மனதிலுள்ள குழப்பத்தை அகற்றிவிட்டு ஆத்ம அபிமானி ஆகுங்கள். இன்று நாம் வதனத்திற்கு சென்றவுடன் பாப்தாதா கூறினார், சாக்கார பிரம்மாவின் ஆத்மாவில் ஆதியிலிருந்து இன்று வரை 84 ஜென்மங்களின் சக்கரத்தில் வந்த சம்ஸ்காரம் உள்ளது. இன்று வதனத்திலிருந்து வலம் வர சென்றிருந்தார். எப்படி விஞ்ஞானிகள் ராக்கெட் மூலம் சந்திரன் வரை சென்று விட்டார்கள். எவ்வளவு சந்திரனுக்கு அருகாமையில் செல்கிறார்களோ அவ்வளவு இந்த பூமியின் ஈர்ப்பிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். பூமியின் ஈர்ப்பு முடிவடைந்து விடுகிறது. அங்கே சென்றடைந்ததும் மிகவும் இலகுவான உணர்வு ஏற்படுகிறது. அவ்வாறே குழந்தைகள், நீங்கள் எப்பொழுது சூட்சும வதனத்திற்கு வருகிறீர்களோ அப்பொழுது ஸ்தூல கவர்ச்சி முடிந்து விடுகிறது. அங்கேயும் பூமியின் ஈர்ப்பு இருக்காது. இது தவம், சிந்தனை, புத்தி மூலமாகவும் அது விஞ்ஞானத்தின் மூலமாகவும் ஏற்படுகின்றது. அந்த மனிதர்கள் ராக்கெட்டில் செல்லும் பொழுது அவர்கள் திரும்பி வருவதற்கான தொடர்பு கீழே உள்ளவர்களிடம் உள்ளது. ஆனால் இங்கே எப்பொழுது செல்ல விருப்பம் உள்ளது, எப்படி விருப்பம் உள்ளது என்பது உங்கள் கையில் உள்ளது. இதன் பின் பாபா ஒரு காட்சியை காண்பித்தார். ஒளி பொருந்திய மிக உயரமான மலை இருந்தது. அந்த மலையின் கீழே சக்தி சேனை மற்றும் பாண்டவர்களின் அணியும் இருந்தது. மேலே பாப்தாதா நின்று கொண்டிருந்தார். அதன் பின் மிகுந்த கூட்டம் கூடிவிட்டது. நாங்கள் அனைவரும் அங்கே நிற்பது சாதாரணமாக அல்லாமல் கோவிலின் சாட்சாத்கார மூர்த்தி நிற்பது போல் இருந்தது. அனைவரும் மேலே பார்ப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தனர். ஆனால் மேலே பார்க்க இயலவில்லை. அனைவரும் மிகவும் ஏங்கிக் கொண்டிருந்தனர். பிறகு சிறிது நேரத்தில் சக்திகள் மற்றும் பாண்டவர்கள் மூலம்தான் நன்மை ஏற்பட வேண்டும் என்று ஓர் ஆகாஷவாணி போல் சப்தம் கேட்டது. அந்த சமயம் எங்கள் அனைவரின் முகத்திலும் மிகுந்த கருணை உணர்வு இருந்தது. அதன் பின்னர் சிலருக்கு சக்திகள் மற்றும் பாண்டவர்களிடமிருந்து அவ்யக்த பிரம்மாவின் காட்சியும் சிவபாபாவின் காட்சியும் கிடைத்தது. பிறகு அந்த காட்சி பார்ப்பதற்கு அற்புதமாக இருந்தது. சிலர் சிரித்து கொண்டிருந்தனர், சிலர் நடிப்பதற்கு முயற்சித்து கொண்டிருந்தனர், சிலர் அன்பு கண்ணீர் வடித்து கொண்டிருந்தனர். ஆனால் அனைத்து சக்திகளும் தீப்பிழம்புக்கு சமமாக தேஜஸ்வி ரூபத்தில் லயித்திருந்தனர். இதை பற்றி பாபா, இறுதி நேரத்தில் உங்களுடைய இந்த வியக்த சரீரம் கூட முற்றிலுமாக அசையாததாகிவிடும். இப்பொழுது பழைய கணக்கு வழக்கின் காரணத்தினால் சரீரத்தின் பக்கம் இழுக்கின்றது. ஆனால் இறுதியில் முற்றிலுமாக நிலையானதாகவும் சாந்தமானதாகவும் ஆகிவிடும்.
எவ்வித கலகம் அல்லது குழப்பம் மனதிலோ உடலிலோ இருக்காது என்றுரைத்தார். இதைத்தான் ஆத்மாபிமானி ஸ்திதி என்று பாபா கூறுகின்றார். காட்சி முடிந்த பின்பு அனைத்து குழந்தைகளும் இப்பொழுது ஆத்மா அபிமானி ஆவதற்கான முயற்சி செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டும் என்று பாபா கூறினார். எந்த அளவு சேவையில் கவனம் இருக்கிறதோ அந்த அளவு ஆத்மா அபிமானி ஆக வேண்டும் என்ற முக்கிய விஷயத்திலும் கவனம் இருக்க வேண்டும். तो बच्चों को तो सर्विस करनी है। जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।